ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது கொஞ்சம் சியூவியாக இருக்கும். அதனால கண்டிப்பாக அதை சாப்பிடுவாங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து போய் சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக சீஸு அண்ட் அதில் தேவையில்லாத ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. பட் நம்ம இதை வீட்டில் அரைச்ச மசாலா அண்ட் நமக்கு தேவையான மசாலா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பியூராக நம்மளுடைய கைப்பட செஞ்சது. ஸோ நல்லா இருக்கும் ஃபுட்டும். நம்மளும் பயப்படாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அண்ட் பெரியவங்களுக்கும் அது ஒரு சேஞ்சாக இருக்கும். அண்ட் இதில் நீங்கள் வேறு எந்த மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேப்சிகம் யூஸ் பண்ணலாங்க. 3 மல்டி கலர்ஸ் இருக்குது இல்லைங்களா, ரெட் எல்லோ க்ரீனு, அந்த கேப்சிகம் யூஸ் பண்ணலாம். அது நல்லா நீங்கள் லார்ஜ் மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி போட்டு இந்த ஆனியன் வதங்கும் போதே நீங்கள் அந்த கேப்சிகமும் போட்டு அது லைட்டாக பாயில் ஆனால் போதும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதையும் நீங்கள் ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும். இல்லை இன்னொரு ஆப்ஷன் வந்து கேட்டிங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, கேபேஜ் இதை வந்து நல்லா மல்டி கலரு. ஸோ அதையும் வந்து நீங்கள் ஆனியன் ஃப்ரை பண்ணும்போது போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப ஆசையாக